கி 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 ஹலோ கூட்டீஸ். நான் இந்த காட்டில் இருக்கிற ஒரு சின்ன பறவை. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையை சொல்ல போகிறேன். இந்த காட்டில் யார் தான் ரொம்ப புத்திசாலின்னு விலங்குகள் எல்லாம் சண்டை போடுறாங்கோ. வாங்க நாமும் பார்ப்போம். முதல்ல யானை வந்தது. அது பெருமையாக சொல்லிச்சு, நான் பெரியவன் ஸ்ட்ரெங்க், அதனால புத்திசாலி நான் தான். அப்புறம் குரங்கு குதிச்சு வந்தது. ஹேலனா மரமாக தாவுவேன், நிறைய ட்ரிக்ஸ் தெரியும், புத்திசாலி நான் தான் சொன்னது. அப்போது ஒரு சின்ன முயல் அந்த மெதுவாக வந்தது. அது சிரித்து சொல்லிச்சு, நான் சின்னவனாக இருந்தாலும் நிறைய யோசிப்பேன், புத்திசாலி நான் தான். 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் மேலே இருந்து பார்த்தேன். அட்ரஸுக்கு நடுவில் ஒரு சுவையான பழம் இருக்குது. நான் கேட்டேன், இந்த பழத்தை யார் எடுத்து வருவீங்க அன்னு யானை சொன்னது. எனக்கு தண்ணிக்கு பயம். குரங்கு சொன்னது, எனக்கு நீச்சல் தெரியாது. எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு நின்னாங்க. அப்போது அந்த சின்ன முயல் ஒரு சூப்பர் ஐடியா சொன்னது. மரக்கட்டை போட்டு வழி செஞ்சா எல்லாரும் சேர்ந்து பழத்தை எடுக்கலாமே. இன்னும் உடனே எல்லா விலங்குகளும் சேர்ந்து வேலை செய்தாங்க. பழமும் கிடைச்சது. நான் மேலே இருந்து பார்த்து சந்தோஷப்பட்டேன். அப்போ எல்லாருக்கும் புரிஞ்சது, பெரியதாக இருந்தாலே புத்திசாலி இல்லை, வேகமாக இருந்தாலே புத்திசாலி இல்லை. நல்ல யோசனை தான். உண்மையான புத்திசாலித்தனம் எல்லா விலங்குகளும் சேர்ந்து சொன்னாங்க. நாம் எல்லாரும் சேர்ந்து இருந்தா எதையும் ஜெயிக்கலாம். சரி குட்டீஸ், இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சதுன்னா நல்லா யோசிக்க பழகுங்க. நண்பர்களோடு சேர்ந்து வேலை செய்யுங்க. நான் மீண்டும் இன்னொரு கதையோடு வருவேன் பை.